எனக்காய் அலையோரம் காத்திருந்தாய், உணவேந்தி உறங்காமல் விழித்திருந்தாய், என் படகில் எனையறியாயர்ந்திருந்தாய், அதை அறியா ஆழியில் அமிழ்ந்திருந்தேன். உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன், உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிபாதை முழுதும் என் பின்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய், தாயான என் தெய்வமே. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 27 நாம் வாசிக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவனுடைய திரு பிரசன்னத்தின் முன்னால் வீற்றிருக்கின்ற நாம் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். இன்று நாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நம்முடைய முகத்தில் சிரிப்பு இருக்கலாம், நம்முடைய முகத்தில் புன்னகை இருக்கலாம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் பின்னால் கண்ணீர் இருக்கின்றது. நம் ஒவ்வொருவருக்கு பின்னால் பல கஷ்டங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டங்கள், வேதனைகள் நம்முடைய மனதிலே பொதிந்து கிடைக்கின்றன. இவற்றையெல்லாம் கடவுள் மட்டுமே அறிந்திருக்கின்றார். பலவற்றை நாம் மனிதர்களிடம் சொல்ல முடியாது. காரணம் நம்பிக்கையின்மை. ஆனால் நம் நற்கருணை ஆண்டவரிடம் நாம் யாரிடம் சொல்ல முடியாத காரியத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சொல்லக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார். இன்று பலர் குடும்ப பிரச்சனைகளால் அழுது கொண்டிருப்பீர்கள். சிலர் தங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கின்றீர்கள். சிலர் உங்களுக்கு ஏற்பட்ட துரோகத்தால் நாம் அழுது கொண்டிருப்போம். சிலர் உள்ளத்தில் அழுது கொண்டிருப்போம். ஆனால் வெளி உலகத்திற்கு நாம் சிரிப்பது போல காட்டிக்கொள்வோம். நம்முடைய சோதனைகளையும் வேதனைகளையும் நமக்குள் பூட்டிக் கொண்டு நாம் இந்த உலகத்திடம் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதை போல காட்டிக் கொண்டிருக்கின்றோம். நம் உள்ளத்தின் வேதனையை, உள்ளத்தின் துக்கத்தை எல்லாவற்றையும் அறிந்து தேவனாக இருக்கின்றார். யாரிடமும் சொல்ல முடியாத காயங்கள், யாராலும் புரிந்து கொள்ள முடியாத வேதனைகள், இரவில் தூக்கத்தை பறிக்க நம்முடைய எண்ணங்கள், இவை அனைத்தையும் நம் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கின்றார். இந்த நிலையிலே ஆண்டவரிடம் அனைத்தையும் ஒப்படைப்போம். ஆண்டவரிடம் அனைத்தையும் ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை சுகமாக்க, நம்முடைய மனதை குணப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார். இயேசுவே, நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் இயேசுவை கடவுளை நோக்கி, நம்முடைய நற்கருணை நோக்கி முழந்தால் படிக்கிட்டு மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு மன அமைதியை தாரும், மன நிம்மதியை தாரும். இந்த உலகம் தர முடியாத அமைதியை உம்மால் மட்டுமே தர முடியும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு அதிகாரம் 11 இறை வார்த்தை 28 நாம் வாசிக்கின்றோம். இத்தனை சுமைகளை,
எத்தனை சோதனைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைப்போம். நம்மை சுகமாக்க, நம் உள்காயங்களை குணப்படுத்த நம் நற்கருணை ஆண்டவரை வேண்டி மன்றாடுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய குழந்தைகளாய் உம் திருமுன் இருக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய மன காயங்களை ஆற்றும் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய உள் காயங்களை ஆற்றும். இந்த உள் மனதில் உள்ள வேதனைகளை சோதனையும் அறிந்த தேவனாக நீர் இருக்கின்றீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். என்னுடைய மன காயங்களை மாற்றும். நாங்கள் இந்த உலகத்திடம் சிரிக்கும் பொழுது அதை ஒரு பொய்யாக அல்லாமல் ஒரு உண்மையான சிரிப்பை இந்த உலகத்திற்கு கொடுக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும், வல்லமை தாரும் என்று நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். மௌனமாய் என் நெஞ்சில் நீ உறைந்தாய், மந்திரமாய் இசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என் உள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன், உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பேன், உன்னோடு நான் வாழுவேன். என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நினைக்கிறேன்,